அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மீனராசியில் சூரியன் பயிற்சி 14 மார்ச் 2024. வலிமை மிக்க சூரியன் ராசியின் 12வது ராசியான மீனத்தின் வழியாக பயணம் செய்கிறாரு. மீனராசியில் சூரியன் பயிற்சி 14 மார்ச் 2024 அன்று மதியம் 12:23 மணிக்கு தொடங்குது. வேத ஜோதிடத்தில் சூரியன் பெரும்பாலும் ஆன்மாவுடன் தொடர்புடைய கிரகம் என்று குறிப்பிடப்படுது. சூரியன் பொதுவாக ஒவ்வொரு ராசியிலும் சுமார் ஒரு மாதம் கழியுது. 7 குதிரைகள் கொண்ட தேர் மூலம் அது ஒரு வருஷத்தில் 12 ராசிகளிலும் பயணிக்குது. சூரியன் மீனம் வழியாக செல்வதால் அதன் விளைவுகள் ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபடும். தனிப்பட்ட பிறப்பு அட்டவணையின் மீனத்தின் இடமாற்றத்தால் பாதிக்கப்படுது. வேத ஜோதிடத்தில் சூரியன் அனைத்து 9 கிரகங்களிலும் ராஜா அந்தஸ்தை கொண்டுள்ளது மற்றும் ஆன்மாவின் காரகம் என்று குறிப்பிடப்படுகிறது. ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் கணவனை குறிக்கும்போது சூரியன் ஒரு ஆணின் ஜாதகத்தில் தந்தையை குறிக்குது. மறுபுறம் ஜோதிடம் சூரியன் அந்த 9 கிரகங்களின் ஒன்றாக கருதப்படுது. அதன் செல்வாக்கு பூமியில் வாழும் மக்களின் வாழ்க்கையில் பல நேர்மறை மற்றும் எதிர்மறை மாற்றங்களை கொண்டு வருது. உமிழும் கிரகமான சூரியன் அதிகாரம், ஒழுங்கு மற்றும் சுயமரியாதையை குறிக்குது. மீனம் வியாழனின் ராசியாகும். சூரியனும் குருவும் பரஸ்பர நண்பர்கள் மற்றும் அவர்களின் ராசிக்காரங்க நட்புடன் இருக்கிறாங்க. ஜோதிட கணிப்புகளின்படி சூரியன் மீன ராசியில் சஞ்சரிக்கிறதுனால 12 ராசிகளின் நிலை என்னவாக இருக்குது என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். வேத ஜோதிடத்தில் சூரியன் ஆற்றல் மிக முக்கிய ஆதாரமாக கருதப்படுது மற்றும் மற்ற அனைத்து கிரகங்களுக்கிடையில் அது ஒரு பெரிய கிரகத்தின் அந்தஸ்து கொடுக்கப்பட்டுள்ளது. சூரியன் இல்லாமல் பூமியில் வாழ்க்கையை கற்பனை செய்வது சாத்தியமில்லை. சூரியன் இயற்கையில் ஆண்பால் என்று கருதப்படுகிறார் மற்றும் சிக்கலான பணிகளை கையாளும் உறுதியை அளிக்கிறார். இது தவிர ஜாதகத்தில் சூரியனை தலைமை பண்புகளையும் குறிக்குது. சாதகத்தில் மேசம் அல்லது சிம்மத்தில் சூரியன் வலுவாக இருக்கிறாங்க. தொழில் ரீதியாக அனைத்து விதமான பலன்களை பெறுவாங்க. அதிக பணம், உறவுகளில் மகிழ்ச்சி, போதுமான ஆதரவு மற்றும் ஒத்துழைப்பு மற்றும் தந்தையின் அன்பு கிடைக்கும். ஜாதகத்தில் சூரியன் வலுப்பெற்ற நிலையில் இருக்கிறவங்க வலுவான பலன்களை தரலாம். அத்தகைய நபர்கள் மற்றவங்களை ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் மற்றும் வலுவான தலைமைத்துவ பண்புகளை காட்டுகிறாங்க. சூரியன் மேசத்தில் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுது மற்றும் ஏப்ரல் மாதத்தில் அது பூமிக்கு மிக அருகில் அதன் மிக உயர்ந்த நிலையை அடையுது. இதற்கு பிறகு அக்டோபர் மாதத்தில் அது பூமியிலிருந்து வெகு தூரம் சென்று தாழ்ந்த நிலையை அடைந்து அதன் சக்தியை இழக்குது. சாதகத்தில் சூரியன் வலுவிழந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் பலவீனமாகி செரிமான கோளாறுகள், தீராத உடல்நல கோளாறுகள் போன்றவை காணப்படும். சிம்மத்தில் சூரியன் அதன் அசல் முக்கோண ராசியில் அமைந்திருக்கிறதுனால அந்த நபருக்கு அதிக பலன்களை அளிக்கும் ஆற்றல் உள்ளது. சூரியன் மேஷத்தில் இருக்கும்போது போர் வீரர் கிரகமான செவ்வாய் ஆளப்படுகிறார். சூரியன் இந்த ராசியில் சக்தி வாய்ந்த நிலையில் உயர்ந்து நிற்கிறார். சூரியன் சிம்மத்தை ஆட்சி செய்கிறார். இயற்கை ராசியின் அடையாளம் மற்றும் முதல் ராசியில் இருந்து 5வது வீடு. இதனுடன் இந்த 5வது வீடு ஆன்மீக போக்குகள், மந்திரங்கள், வேதங்கள் மற்றும் குழந்தைகளை பிரதிபலிக்குது. ஜோதிடத்தில் சூரியன் பொதுவாக காணப்படுவது மற்றும் உயர் அதிகாரம் கொண்ட ஒரு மாறும் கிரகமாக அறியப்படுது. இந்த கிரகம் பயனுள்ள நிர்வாகம் மற்றும் கொள்கைகளை பிரதிபலிக்குது. இது அனைத்து வகையான அரசாங்க குணங்களையும் குறிக்கும் வெப்பமான கிரகமும் கருதப்படுது. சூரியன் உஷ்ணமாக இருப்பதன் விளைவாக வலுவான சூரியன் உள்ளவர்கள் மிகவும் ஆக்ரோஷமான இயல்புடையவர்கள் மற்றும் மற்றவங்களிடமிருந்து இது போன்ற நடத்தையை சிலர் ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் அதை ஏற்றுக்கொள்வது கடினம்.
அதனால்தான் பொதுவாக மக்கள் ஆக்கிரமிப்பு நடத்தை வாழ்க்கையில் அதிக வெற்றியை அடைய கட்டுப்பாடு மற்றும் விவேகத்துடன் செயல்பட வேண்டும். சூரியனின் அருள் இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. சாதகத்தில் வலுவான சூரியன் வாழ்க்கையில் தேவையான அனைத்து திருப்தியையும் சரியான ஆரோக்கியத்தையும் வலுவான மனதையும் வழங்குது. ஒருவரின் ஜாதகத்தில் சூரியன் சாதகமான நிலையில் இருந்தால், உதாரணமாக மேஷம் அல்லது சிம்மத்தில் அதன் சொந்த ராசி சூரியன் ஒரு நபரை பலவீனமான நிலையில் இருந்து வலுவான நிலைக்கு அழைத்து செல்லும் திறன் கொண்டது. இரத்தனங்களை பற்றி பேசுகையில் மாணிக்க ரத்தனம் சூரியனின் இரத்தனமாக கருதப்படுது. அதை சரியான முறையில் அணிந்தால் அது ஒரு நபருக்கு சூரியனால் ஏற்படும் எதிர்மறை விளைவுகளை குறைக்கும் மற்றும் ஜாதகத்தில் சூரியனின் நிலை மற்றும் வலிமையை பலப்படுத்தும். மீனராசியில் சூரியன் மற்றும் அதன் விளைவுகள் மீனராசி குருவால் ஆளப்படும் ஒரு ராசியாகும். குரு மற்றும் சூரியனின் ஒருவருக்கொருவர் நண்பர்களாக கருதப்படுகிறார்கள். மீனராசியில் சூரியன் பயிற்சியும் போது கிரகங்களின் ராஜா ஒரு நபருக்கு பலன்களை வழங்குவதில் பெரும் ஆற்றல் கொண்டவர். மீனராசிக்காரவங்க தங்கள் குழந்தைகளின் ஆதரவின் மூலம் அதிக நன்மைகளை பெற வாய்ப்புள்ளது. இந்த ராசிக்காரர்கள் எப்போதும் தங்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிறாங்க. அவர்களின் முன்னேற்றம், பிரார்த்தனை மற்றும் வழிபாடு இந்த மக்களுக்கு முன்னுரிமை மற்றும் அது அவர்களுக்கு நல்வாழ்வையும் வாழ்க்கையில் வெற்றியையும் தருது. இந்த ராசிக்காரர்கள் தங்கள் பெரியவர்களின் ஆசீர்வாதத்தையும் ஆதரவையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சூரியனின் இந்த பயிற்சியின் போது ஜாதகக்காரவங்க நிறைய பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். அத்தகைய பயணம் ஆன்மீக நோக்கங்களாக இருக்கலாம். சிலருக்கு உங்கள் ஜாதகத்தில் சூரியன் இருக்கும் நிலையை பொறுத்து சிலருக்கு நல்லது அல்லது சாதகமற்றதாக கூட இருக்கும். சூரிய பயிற்சி கன்னி ராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். கன்னி சூரிய பயிற்சி இந்த மாற்றத்தின் போது பணியிடை சவால்களை சமாளிக்க நேர்மையான முயற்சி தேவை. உங்கள் 12ஆம் வீட்டின் அதிபதியான சூரியனுடன் இப்போது திருமணம் மற்றும் கூட்டாண்மைகளின் 7ஆம் வீட்டிற்கு மாறுவதால் திருமண தடைகளை எதிர்கொள்கிறது. வெற்றிக்கு பொறுமை மற்றும் விடாமுயற்சி தேவை. தொழில் ரீதியாக திறமையை மேம்படுத்துதல் மற்றும் மேல் அதிகாரிகள்கிட்ட நல்ல உறவை பேணுதல் உள்ளிட்ட முன்னேற்றத்திற்கு கூடுதல் முயற்சி தேவை. கூட்டாண்மை வணிகங்களில் பங்குதாரங்கள்கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்படலாம். நிதி முடிவுகளில் எச்சரிக்கையாக இருக்கணும். திருமண வாழ்க்கையில் ஈகோ மோதல்கள் மற்றும் மோதல்களை சந்திக்க நேரிடும். இரு மனைவிகளின் நலனில் கவனம் தேவை மற்றும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கு சூரியனின் 7வது வீட்டில் சஞ்சாரம் இருக்கும். உங்கள் மனைவியுடனான உங்கள் நடவடிக்கைகள் மென்மையாக இருக்க வேண்டும். தனிமையில் இருந்தால் நீங்கள் வெளிநாட்டவரை திருமணம் செய்து கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கை துணைக்கு தேவைக்கு அதிகமாக செலவு செய்யக்கூடாது. ஏனெனில் உங்கள் சக்திக்கு அப்பாற்பட்ட செலவுகள் உங்களுக்கு இருக்கலாம். கோபமாக இருக்கும்போது உங்கள் மனைவிக்கு இனிப்புகள் மற்றும் சாக்லேட்டுகளை பரிசாக கொடுங்க. நீங்கள் இருவரும் வழக்கமான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்க. தனிமையில் இருந்தால் அவசரப்பட்டு திருமண முடிவு எடுக்காதீங்க. உங்கள் மனைவியுடன் கருணையுடன் தொடர்பு கொள்ளுங்க. ஆனால் குடும்பம் முரண்பாடு மற்றும் மனக்குழப்பத்தை எதிர்கொள்ள வேண்டியதிருக்கும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளின் போது சற்று தாமதம் ஏற்படும். அரசாங்கத்து இடையே முழுமையான தொடர்பு இருக்கும். நீங்கள் எந்த வகையான அரசாங்க சேவைக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்றால் கிரகத்தின் பயிற்சி உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்க போகுதுங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு சூரியன் 12ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இந்த பயிற்சியின் போது உங்களின் 7வது வீட்டில் பயிற்சியாகிறார். இந்த காலகட்டத்தில் உங்கள் கடமைகளை நிறைவேற்றுவதற்கான வலுவான நிலையில் நீங்கள் காணப்படுகிறீங்க மற்றும் உங்கள் வருமானத்தில் எதிர்பாராத அதிகரிப்பு ஏற்பட வாய்ப்பெலாம் இருக்குது. நீங்கள் பணிபுரியும் நிபுணராக இருந்தால் உங்கள் தொழிலில் உயர்மட்ட வளர்ச்சியை காண முடியும் மற்றும் உங்கள் திறமைகளை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்த முடியும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது மற்றும் தொழில்முறை மற்றும் விருப்பத்தின் காரணமாக இது சாத்தியமாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் உங்கள் வியாபாரத்தை அதிக லாபத்தில் இயக்க முடியும் மற்றும் நஷ்டத்தில் ஏற்பட வாய்ப்பெலாம் வராது. இந்த பயிற்சியின் போது நல்ல நிதி நிலைமை நன்மைகளை நீங்கள் பெற போகிறீங்க. இதன் உதவியுடன் நீங்கள் பணத்தை குவிப்பதிலும் சேமிப்பதிலும் வெற்றி பெறுவீங்க.
உங்கள் வாழ்க்கை துணையுடன் நல்ல உறவை பேணுவதற்கு நீங்கள் நேர்மையாக தோன்றுவீங்க மற்றும் உறவில் வலிமையை அனுபவிப்பீங்க. மீனராசியில் சூரியன் பயிற்சி நல்ல ஆரோக்கியத்தை குறிக்குது. உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுல நீங்கள் வெற்றி பெறுவீங்க. உங்களுக்குள் உற்சாகம் மற்றும் ஆற்றலின் காரணமாக இது சாத்தியமாகும். கன்னிராசி அன்பர்களின் நிதி நிலைமை இந்த மாதத்தில் மேம்படும். அதிகரித்த வருமானம், சாதகமான முதலீடுகள் மற்றும் கடனை குறைப்பதற்கான வாய்ப்புகள் ஆகியவை நிதி நிலைத்தன்மை மற்றும் வளர்ச்சிக்கு பங்களிக்கக்கூடும். புத்திசாலித்தனம் மற்றும் சரியான நிதி திட்டமிடல் நீண்டகால நிதி வெற்றிக்கு வழிவகுக்கும். இந்த மாதம் நிதி ஸ்திரத்தன்மை மற்றும் சாத்தியமான ஆதாயங்களுக்கான ஒரு நம்பிக்கைக்குரிய காலத்தை குறிக்குது. இருப்பினும் எதிர்கால நலன் கருதி பணத்தை சேமிக்க அனாவசிய செலவினங்களை தவிர்ப்பது அவசியம். ஒரு சிலர் பதவி உயர்வு, போனஸு அல்லது எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் மூலம் தங்கள் வருமானத்தில் உயர்வை அனுபவிக்கலாம். நீண்டகால முதலீடுகள், குறிப்பாக ரியல் எஸ்டேட் அல்லது பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம் மற்றும் வெற்றி காண்பதற்கு இது சிறந்த ஒரு நேரம்தான். நிலுவையில் உள்ள கடன்கள் அடைத்து முடிக்கவும் இது சாதகமான நேரம்தான். உங்கள் வருமானம், செலவுகள் மற்றும் சேமிப்பு இலக்குகளை அடைய விரிவான பட்ஜெட்டை உருவாக்கி அதை தொடர்ந்து கடைபிடிக்கணும். முதலீட்டு உத்திகள், கடன் மேலாண்மை மற்றும் ஒட்டுமொத்த நிதி திட்டமிடல் பற்றிய ஆலோசனைகளுக்கு நிதி ஆலோசகரை அணுகணும். பங்கு சந்தைகளில் முதலீடு மற்றும் வர்த்தகம் செய்கிறதுல கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் புதிய முயற்சிகள் மூலம் தொழிலில் நல்ல பலன்கள் மற்றும் முன்னேற்றம் ஏற்படும். முன்னேற்றம், அங்கீகாரம் மற்றும் புதிய சவால்களுக்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். உங்களின் அர்ப்பணிப்பு, உறுதிப்பாடு மற்றும் மூல பயோ சிந்தனை ஆகியவை தொழில்முறை மற்றும் வெற்றி நிறைவுக்கு வழிவகுக்கும். புதிய தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் கிட்டும். தற்போதைய நிலையில் இருந்து முன்னேற்றங்களை அனுபவிக்கலாம். உற்சாகமான புதிய தொழில் வாய்ப்புகளை சந்திக்கலாம் மற்றும் திறன்களையும் அறிவையும் விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளை கண்டறியலாம். இருப்பினும் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்துவதற்கும் தொழில்முறை இலக்குகளை அடைவதற்கும் கவனமாக மற்றும் உறுதியான அணுகுமுறையை பராமரிக்கிறது அவசியம். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிட்டும், உங்கள் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் பெறுவீங்க மற்றும் பணியிடத்தில் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படலாம். உங்களின் ஆர்வம், திறமை மற்றும் தொழில் அபிலாஷைகளுடன் ஒத்துப்போகும் புதிய வேலை வாய்ப்புகளை நீங்கள் சந்திக்கலாம். நிபுணர்களின் ஆலோசனை அல்லது வழிகாட்டல் மூலம் நீங்கள் பயன்பெறலாம். உங்களின் தற்போதைய நிலை மேம்பட காணலாம். உங்கள் ஆறுதல் மண்டலத்தை விட்டு வெளியேறி தொழில்முறை வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் மற்றும் உங்கள் திறமையை விரிவுபடுத்தும் புதிய சவால்களை தழுவ முயற்சிக்கணும். இந்த மாதத்தில் தொழிலில் நிதி செழிப்பு, வளர்ச்சி மற்றும் வெற்றி ஆகியவை உணரப்படும். உத்தியோக விஷயங்களில் மேலதிகாரி உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. பணியிடத்தில் சக ஊழியர்கள்ட்ட அவ்வப்போது வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பெல்லாம் இருக்குது. பணிச்சுமை உணரப்படும், ஆனால் முந்தைய மாதங்களுடன் ஒப்பிடுகையில் இது குறைவாகவே இருக்கலாம். அரசு விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் இந்த மாதம் முழுவதும் தொழில் விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதுங்க. இந்த மாதம் உங்கள் தொழிலில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு சிலர் தொழில் விரிவாக்கம் செய்யும் வாய்ப்பினை பெறலாம். கூட்டு தொழில் சிறப்பாக நடைபெறும். சிலர் தங்கள் வியாபாரத்தில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை அனுபவிக்கலாம். இது அவர்களின் செயல்பாடுகள், வாடிக்கையாளர்கள் தளம் மற்றும் வருவாய் ஆகியவற்றின் விரிவாக்கத்திற்கு வழிவகுக்கும். இருப்பினும் நீண்டகால வெற்றியை உறுதி செய்வதற்கு வணிக முயற்சிகளை கவனமாக திட்டமிட்டு நிர்வகிக்கணும். அதான் அவசியம். அவர்கள் மற்ற வணிகங்கள் அல்லது தனிநபர்களுடன் புதிய கூட்டாண்மைகளை உருவாக்கலாம். அவர்களின் ஒத்துழைப்பு மூலம் விரிவாக்கத்திற்கான புதிய வாய்ப்புகள் திறக்கலாம். புதிய வணிக யோசனைகள் அல்லது முயற்சிகள் ஆராயும் போக்கு இருக்கலாம். இது கூடுதல் வணிகங்களை தொடங்குவதற்கு வழிவகுக்கும். நவீன தொழில்நுட்பத்தை புரிந்து கொண்டு அதன் போக்கில் தொழிலை நடத்துவது லாபத்தை பெற உதவும் மற்றும் மாறிவரும் சந்தை நிலைமைக்கு ஏற்ப உங்கள் வணிக உத்திகளை வகுத்து அளிக்க தயாராக இருக்கணும். இந்த மாதம் பணவரவு நல்லாயிருக்கும். பாதுகாப்பு, ரியல் எஸ்டேட்டு, அரசு ஒப்பந்தங்கள், ஜவுளி, பொழுதுபோக்கு மற்றும் ஆலோசனை ஆகிய துறைகளில் செயல்படுவங்க அந்தந்த தொழிலில் அதிர்ஷ்டத்தையும் வளர்ச்சியையும் அனுபவிக்கலாம். தகவல் தொடர்பு, தளவாடங்கள், சந்தைப்படுத்துதல் மற்றும் பலவற்றுடன் தொடர்புடைய தொழில்களில் ஈடுபட்டிருக்கிறவங்க சந்தையில் தற்காலிக பின்னடைவுகளில் இருந்து மீண்டு வரலாம். இந்த மாதம் வியாபாரத்தில் நிதி ஒப்பந்தங்களில் சங்கடங்களை சந்திக்கும் வாய்ப்புகள் அதிகம். இருப்பினும் வியாபாரத்தில் நல்ல லாபமும் இருக்கும்.
வணிக கூட்டாளிகளுடன் இந்த மாதம் முழுவதும் ஆதரவாக இருக்கலாம். ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுதல் மற்றும் ஒப்பந்தங்களை இறுதி செய்வது இந்த மாதத்தின் 2வது வாரத்தில் இருந்து செய்யப்படலாம். பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது, ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு ஹோமம் அல்லது யாகம் செய்யுங்க. அதான் உங்களுக்கு நல்லது. இதுவரைக்கும் நாம் பார்த்தது சூரிய பெயர்ச்சி கன்னி ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.